ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எவ்வளவு பெரிய துன்பங்கள் நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சிவபெருமானை ஒரு கணம் நினைக்கும் பொழுது நமக்கு அந்த துன்பமெல்லாம் பெரிதாக தெரிவது கிடையாது. ஏன்னா துன்பத்தை எல்லாம் அவர் நமக்கு இன்பமாக வாழ்வதற்கான அந்த வழிமுறையை நமக்கு காட்டி விடுவார். நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்ம நேர்மையாகவும் ஒழுக்கத்துடனும் இந்த வாழ்க்கையை கழித்து கொண்டு போகும் பொழுது நமக்கு தகுந்த நேரம் வரும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே அவர் நமக்கு அருளி கொண்டு தான் இருப்பார். அப்போ துன்பம் வருது இன்பம் வரல அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டாம். எது நடந்தாலும் இறைவன் நமக்காக அந்த தகுந்த நேரம் வரும்போது நமக்காக எல்லாமே அருள்வார் அப்படிங்கிற அந்த மனப்புரிதல் நமக்குள்ளே இருந்தாலே போதும். ஏன்னா இந்த வயசில் இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த வயசில் வரணும் அப்படிங்கிறது நமக்கு அந்தந்த ஏஜில் நமக்கு கட்டாயம் கிடைத்தே தீரும். அதை மட்டும் நம்ம உணர்ந்து கொண்டாலே வாழ்க்கையானது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இறைவன் மீது அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே குறையாமல் இருக்கும். ஏன்னா கேட்ட உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் இறைவன் மீது அந்த நம்பிக்கை இருக்காது. ஏன்னா கேட்ட உடனே கிடைக்கல அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இறைவன் மீது அந்த நம்பிக்கை இருக்காது. வாழ்க்கையின் மீதும் அளவா அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலும் இருக்காது. ஏன்னா கேட்டதுமே கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாழ்க்கையான நமக்கு நிம்மதியாகவே இருக்காது. இந்த வாழ்க்கையில் எதை முதல்ல நமக்கு வழங்கி இருக்கிறாரோ அதை எப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஏன்னா இப்போ ஒன்று கிடைச்சிச்சுன்னா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம இயங்குவோம். அது கிடைச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன்னா அதை அனுபவிச்சாச்சு, அதனுடைய இன்பம் புரிஞ்சிருக்கும், அதனுடைய பற்றானது நமக்கு அது அடையாத வரை தான் நம்மளுக்கு யோசித்து கொண்டு இருப்போமே தவிர அடைந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்துடும். அதற்கப்புறம் மனமானது வேறு ஒரு சிந்தையில் போகும். வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆசையில் போகும் பொழுது அதன் மீது பற்று வரும். அப்போ எல்லாமே நமக்கு ஒரு வகையில் அடைஞ்சிருச்சுன்னு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது திகட்டி விடும். திகட்டாத ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சிவத்தை நம்ம அடைவது மட்டும்தான். எவ்வளவுதான் நம்ம தேடினாலும் அலைந்தாலும் அவரை பற்றி நம்ம புரிதல் அப்படிங்கிறது, உணர்தல் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து கொண்டு வந்தாலும் மேலும் மேலும் அந்த ஆர்வமும் நமக்கான அந்த பயணமும் அதிகரித்து கொண்டே தான் போகும். கொஞ்சம் கூட அதில் நம்மளுக்கு ஒரு சலிப்புத்தன்மையே இருக்காது. சிவத்தை உணர ஆரம்பித்து விட்டோம், அவரை பற்றி அந்த புரிதல் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டோம் என்றாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே மேலே நம்மளுக்கு வளர்ந்து கொண்டே தான் போகுமே தவிர நமக்கு அது எந்த வகையிலுமே சலிப்பு ஏற்படாது. அது உணர்ந்தவர்களுக்கு புரியும், உணராதவர்களுக்கு சிவம் பற்றின அந்த புரிதல் கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா ஆழ் மனதில் நம்ம இறைவனை நினைக்கும் பொழுது தான் நம்ம முழுவதுமாக உணர முடியும். நம்ம ஆங்காங்கே தேடி செல்கிறோம். உடம்பை கோயிலாக்கி உள்ளத்தை நம்ம இறைவனாக நினைத்து நம்ம முழுவதுமாக அவரை ஆட்கொள்ளும் பொழுது தான் நமக்கு எல்லாமே புரிய வரும். உடலை கோயிலாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை எப்படி நம்ம கோயிலாக்குறோம்? நம்ம உடலை பேணி பாதுகாக்கிறோம். எதற்காக பாதுகாக்கிறோம்? மற்றவர்களை கவருவதற்கு நம்ம பாதுகாக்கிறோம். ஆனால் இது கிடையாது. நம்மளுடைய ஒழுக்கமும் உடலை பேணி பாதுகாப்பதும் இது கிடையாது. உடலானது நம்ம இறைவனை தேடுவதற்கு மட்டும்தான் இந்த பூமியில் இந்த ஜீவனானது இந்த உடலுக்குள் பூந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இறைவனை பற்றின அந்த புரிதல் சிவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை இறை சிந்தனையில் இருப்பவர்கள், சித்தர்கள், மகான்கள் யாராக இருக்கட்டும், அவர்களுடைய உடல் தோற்றத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்களா? சாதாரண ஒரு தோற்றம் தான், எலும்பும் தோலுமாக ஏதோ ஒரு உடலை பற்றின ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா உடலானதை தேவைகளுக்கு அப்படிங்கிறது, உடல் தேவை அப்படிங்கிறது நமக்கு இப்போ இருக்குது, சந்தோஷம் பண்ணணும், உடலை பேணி பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. திடகாத்திரமாக வருவாங்க, இல்லை தன்னோட உடல்லே நிறைய அழகு சாதன பொருட்கள் இப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். தன்னுடைய தோற்றம் மற்றவர்கள் பார்த்தவொடனே கவரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில். ஆனால் இவர்கள் எல்லாமே உடலானதை பயன்படுத்தினது இறைவனை அடைவதற்கு. ஏன்னா உடலை வைத்து தான் அந்த உள்ளத்தை நம்ம நினைக்க முடியும். தவம் செய்கிறவர்கள், தியானம் செய்கிறவர்கள் இப்படி எல்லாருமே உடலை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ள மாட்டார்கள். அந்த உடலை வைத்து அந்த ஆன்மாவை உள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவிற்கு தேவையான அந்த பரமாத்மாவை எப்படி தேடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவர்கள் சிவத்தை வழிபட ஆரம்பிப்பார்கள். அப்போ அப்பேற்பட்டவர்களுக்கு தவமே மேற்கொள்ளும் போது, பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் மேற்கொள்கிறாங்கன்னா அவங்க எதனால்? அவர்கள் ஆகாரம் உள்ளனா இறந்துட மாட்டாங்களா? அப்போ அந்த இடத்துல தான் காற்றே உணவனை இறைநிலை அப்படிங்கிறத புரிந்து அந்த நிலைக்கு போனவர்கள் மட்டும்தான் அதை சாதாரணமாக அவர்களால் செய்து பண்ண முடியும்.
ஏன்னா மற்ற மனிதர்களால் செய்ய முடியாது, அவர்களுக்கு அதை பற்றின அந்த சிந்தையானது இருக்காது. ஒரு இடத்துல தவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் நம்ம உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஏன்னா பலவிதமான சிந்தனைகள் நமக்குள்ளே இயலும். எல்லாமே முற்றும் உணர்ந்து அதை துறந்து அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி ஆரம்பத்திலிருந்தே அந்த பக்குவ நிலையானதை நம்ம மென்மேலும் பெருகி கொண்டு வரும்பொழுது தான் அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். இறை சிந்தனையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இளம் வயதிலிருந்தே நம்ம படிப்படியாக இந்த இறையாற்றலை நமக்குள்ளே தக்க வைத்து கொண்டு வளரும் பொழுது தான் முதுமையிலேயாவது நம்ம அதை முழுவதுமாக அடைய முடியும். ஏன்னா எடுத்த உடனே இறையருள் அப்படிங்கிறது நமக்கு முழுவதுமாக வந்துடுவது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபோட்டோ பார்க்குறோம், சித்தர்கள் ஃபோட்டோ, வள்ளலார் ஃபோட்டோ பார்க்குறோம், திருவள்ளுவர் ஃபோட்டோ பார்க்குறோம், திருஞான சம்பந்தர், இப்படின்னு நிறைய பேரை நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தாலே வரும். ஆனால் அவர்களுடைய தோற்றம் அது கிடையாது. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் அவர்கள் அந்த டெக்னாலஜி மூலமாக வடிவமைத்த ஃபோட்டோ. ஆனால் அவர்களுடைய உடல் தோற்றம் உண்மையிலேயே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா தான் தெரியும். எந்த ஒரு மனிதனுமே ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது அவனுடைய உடலை அவன் முழுவதுமாக கவனிக்க மாட்டான். அவனுடைய உடல் பற்றின அந்த பற்றே இருக்காது. உடல் ஆசைகளுக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல அவனுக்கு முழுவதுமாக நீங்கிவிடும். இறைவனை நினைக்கணும், இறையருள் அப்படிங்கிறத தனக்குள்ளே வைத்துக்கொள்ளணும். அந்த பலனிற்காக மட்டும் உடலை பராமரித்து கொண்டு மற்ற எப்பொழுதுமே அந்த இறை சிந்தனையானதை தனக்குள்ளே தக்க வைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருப்பான். அவர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம், ஆனால் அவர்களை மாதிரியான அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா அந்த நிலையானது நம்மளால் அடையணும் அப்படின்னு நினைத்தா கூட இப்போ முடியாது. ஏன்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையானது அந்த வாழ்க்கையில் நம்ம போகணும்னு நினைத்தா கூட இப்போ நம்மளால் நம்ம போகணும்னு நினைத்தா கூட அது முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும். எதனால்? இப்போ திருமண பந்தத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வரும், அவர்களை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வரும். அப்போ திடீர்னு ஒரு மனிதன் அந்த இடத்துல அவர்களுடைய அந்த பராமரிப்பு அப்படிங்கிறத ஒரு பார்த்து கொண்டு இருக்கான். திடீர்னு என்னால் இது முடியலை, நான் இறைவனே கதியன போகிறான்னா அந்த இடத்துல அவனுக்கு அவர்களை நம்பியிருந்த அந்த உயிர்களை அவன் விட்டுவிட்டு போகும் பொழுது அவனுக்கு மென்மேலும் அந்த கர்ம வினைகள் அதிகரித்து கொண்டே தான் போகும். ஏன்னா ஒரு ஆணானப்பட்டவன் ஒரு குடும்பத்திற்கு அவசியமாக இருக்கும் பொழுது அவன் அவர்களை விட்டு போகும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகிறது? அந்த குடும்பத்தோட நிலையானது சற்று கேள்விக்குறியாக தான் மாறும். அப்போ எதற்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இதை உணர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையானது இப்போ எப்படி இருக்குது? சாதாரணமாக ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், சொந்த பந்தம் இப்படிங்கிற அந்த வாழ்க்கையில் தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி இதெல்லாம் அற்று இறைவன் அப்படிங்கிற ஒருவரே நம்ம நினைத்து கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கப்பெறுவது ஒரு மிகவும் அரிதாக தான் இருக்கும். அதற்குள்ளே நம்ம நுழைந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதையே நம்ம முழு கவனமாக நினைத்து அவரே கதியென நம்ம வாழும்போது தான் அந்த முக்தி நிலையானது நமக்கு கிடைக்கப்பெறும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த முக்தி நிலை அப்படிங்கிறது கிடைப்பது அப்படிங்கிறது அரிதாகத்தான் இருக்கும். அவன் செயல்பட்டு அவனுடைய அந்த கர்ம வினைகளை அவன் கழித்து இனிமேலும் கர்ம வினைகளை சேர்க்காமல் சிவனை பற்றின அந்த புரிதல் தனக்குள்ள அதிகமாக அவன் தோற்றுவிக்கும் பொழுதுதான் அவனுக்கான வாழ்க்கையானதும் புரியும், அவனுடைய நிலையும் அவனுக்கு புரிந்து இந்த பிரபஞ்சம் உலகம் எல்லாத்தையுமே அவன் வழி நடத்துவதற்கான அந்த சிவத்தை அவன் அடைந்து விடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்கள் இப்பேற்பட்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களிடமிருந்து நம்மளும் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இதெல்லாம் உணர்ந்து கொள்வதனால தப்பு கிடையாது. அந்த முயற்சியில் அந்த வாழ்க்கையில் அந்த ஆன்மீகத்தில் நம்ம போகலைனாலும் அவர்கள் பற்றின அந்த புரிதலாவது நமக்கு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அந்த சிவத்தை உணர்வதற்கு நமக்கு ஒரு வழியாவது கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு இனியும் ஒரு பிறவி வந்தால் நாமளும் இறைவனை நினைத்து அந்த புரிதலில் நம்மளுடைய வாழ்க்கையானது முழுவதுமாக அவரிடம் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் அப்படிங்கிறது நம்ம யாரையுமே நம்ப முடியாது. ஒரு கட்டத்தில் அவர்கள் நமக்கு நல்லா பழகினாலும் அவர்களுடைய தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதிலெல்லாம் இருந்து அவர்கள் பிரிந்து சென்று தான் அவர்களுக்கென்று அந்த இறையருள் அப்படிங்கிறத முழுவதுமாக உணர்ந்து சிவத்தை அடைந்து இந்த பிறவி பிணியிலிருந்து முழுவதுமாக அவர்கள் விடைபெற்று முக்தி நிலையை பெற்றிருக்கிறார்கள். அப்போ இந்த விஷயங்களை நம்ம அறிந்து கொள்வதனால சிவத்தை பற்றின அந்த கொஞ்சமாவது புரிதல் நமக்கு தெரிய வரும். அதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நம்மளுக்கு இந்த ஒழுக்கம் கர்ம வினைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும். ஏன்னா நிறைய மனிதர்கள் நிறைய மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவார்கள், வாழ்வார்கள். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது.
சிவத்தை உணர ஆரம்பித்துட்டோம் என்றாலே நமக்கு எல்லாமே புரிய வந்துவிடும். இந்த வாழ்க்கையில் மனிதர்கள் வாழ்வது எல்லாமே அவரவர் வினைகளின்படி அவரவர் இன்பத்திற்கு தான் அவர்கள் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். அவர்களுக்கு இதெல்லாம் புரியலை. புரிந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிவத்தை உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இது எல்லாமே தெரிய வரும். இப்போ சிவத்தை உணராத எந்த ஒரு மனிதனாலும் இதெல்லாம் சொல்ல முடியுமா, கூற முடியுமா? இல்லை இது உணரதான் முடியுமா? அவருடைய திருநாமத்தை நம்ம கூறுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அவர் நம்மளை கொஞ்சமாவது ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவர் மீதான அந்த பக்தியானது நமக்கு கொஞ்சமாவது வந்திருக்கிறது. நம்மளுடைய கர்ம வினைகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வராரு. இனிமேலும் கர்ம வினைகளை சேர்க்காததற்கு தான் இந்த அறிகுறி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யணும், நற்குணங்களை வளர்த்து கொள்ளணும். எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள். உங்களுக்கென்று இந்த உலகத்தில் எதுவும் விதிக்கப்பட்டிருந்ததுன்னா அது இறைவனால் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் அதை நினைத்து ஏங்கி கொண்டு இருக்க வேண்டாம். வாழ்க்கையில் இப்போ இருக்கின்ற அந்த நிலையை நினைத்து கொண்டு சந்தோஷமாக கடந்து போக நம்ம ட்ரை பண்ணி கொண்டு இருக்கணும். ஏன்னா அது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடந்து போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்தாலே அதை பற்றின அந்த சிந்தனையானது அவனுக்கு மென்மேலும் அதிகரித்து கொண்டு தான் போகும். அதிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறதே முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும். அதை உணர்ந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிவத்தை நம்ம உணரும் பொழுதே அவர் நமக்கு எல்லாத்தையுமே அது புரிய வைத்து விடுவார். அதனால் கடந்து போய் கொண்டே இருங்கள். இதுவரை முடிந்ததை நினைத்து கொண்டு வருந்தாமல் இப்போ நடக்கிறதை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையானதை நம்ம கடந்து போய் கொண்டே இருக்கணும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.